ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட இது நம்ம சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கலாம். நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவரோட ஸ்டோரியை நமக்கு ஃபுல்லாக சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம படித்து ஒரு ஒன் சைடு லவ் ஸ்டோரி கடைசியில் சேரவே இல்லை, ஒரு பேசவே இல்லை. இதுதான் இதோடைய எண்டிங்கு. பட் வந்து அது எந்த ஃபீலில் சொல்லியிருக்காரு அப்படின்றது இருக்குது. ஸோ பார்க்கலாம். உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் தரோம், இல்லாட்டி இன்ஸ்டா ஐடி தரோம். ஸோ நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்டோரி நீங்கள் ரைட்டிங் பண்ணி சென்ட் பண்ணலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும். இல்லாட்டினா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தரோம், நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக நம்மக்கிட்டே சொல்லலாம். வேணுமா இருந்தால் இந்த இடத்துல வீடியோ ரெக்கார்டோட கூட நம்ம போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவள் பேர் அனு, என் பேர் சொல்லிக்கொள்ள எனக்கு தைரியம் இல்லை. 9ஆம் கிளாஸில் முதல் நாள் அவள் கிளாஸ்க்கு வந்தாள். பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே இனிமேல் புக்கை சுற்றி என் லைஃப் இருக்க போகிறது கிடையாது, அவளை சுற்றி தான் ஜாஸ்தி இருக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு நாள் ஸ்கூல் பெல் அடித்து கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை தேடுவேன். அவள் வராத நாள் என் மனசுக்குள்ளே ஒரு காலி இடம். அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது சார் அவளுடைய பேரை கூப்பிடும்போது எனக்குள்ள ஒரு இது, நம்ம எதிர்த்து அட்டண்டன்ஸில் எஸ் சார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு ஆனந்தம். அதில் கவிதை ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. நான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்ததும் இல்லை, அவள்கிட்ட பேசியதும் இல்லை, ஆனால் என் மனசுக்குள் அவள் கூட 1000 வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்னு ஒரு லைன் சேர்த்துருக்காரு. ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிறது தான். லஞ்ச் பிரேக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க சிரிச்சுட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ நான் தூரத்தில் பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பேன். அப்போ என் மனசுக்குள்ளே தோணும், போய் பேசு அப்படின்னு. பட் அந்த மௌனத்தில் தான் என்னுடைய லவ் இருக்கு அப்படின்னு நான் கற்பனை இருந்துருவேன். அவள் சிரிக்கும்போது நான் தான் காரணமா அப்படின்னு எனக்கு தெரியும். பட் எனக்கே ஆன்சர் தெரியும், அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஒரு நாள் மழை வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. இவன் மட்டும் மழையை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ என் மனசுக்குள்ள தோணுச்சு, இந்த நொடி இப்படியே இருக்காதா, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கடவுளும் என்ன மாதிரியே சைலண்டாக இருந்தார். ஆனுவல் டே அப்போ ஸ்டேஜில் அவள் பாட்டு பாடினான். அந்த பாட்டுடைய ஒவ்வொரு லைன்ஸும் என் நெஞ்சுக்குள்ளே போச்சு. அதனால் முதல் முறை என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. சந்தோஷமும் வலியும் காதலும் எல்லாம் கலர்ந்து ஒரு கலவையாக வந்துச்சு அப்படின்றார். 10ஆம் கிளாஸ் ஆனுவல் டே கடைசியில் ஃபேர்வெல். எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க, அவளும் அழுந்தா. ஸோ நான் போய் எனக்கு ஆறுதல் சொல்லலாம், கண்ணீர் தொடிச்சு ஆறுதல் சொல்லலாம் தொடிச்சு. பட் அவள் எனக்கு எந்த பிளேஸ் வச்சுருக்கா அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால நான் போய் சொல்லலை. ஸோ அவளை என்னுடைய ஆட்டோகிராஃப் புக்கில் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டான். என்ன லைன்ஸ் தெரியுமா? பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு லைன், என்னுடைய காதலுக்கு கிடைச்ச ஒரே ஒரு லைன் அவகிட்ட இருந்து கடைசியாக. கிளம்புற முன்னாடி ஒரு முறை என் பக்கத்தில் பார்த்து ஒரே ஒரு பார்வை பார்த்தா. அந்த பார்வையில் என்ன இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டேன். ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவளுக்கு அவள் யார்? ஃப்ரெண்டா, லவரா, க்ரஷ்ஷா, யார்? ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட், அவள் தான். அதுதான் என் வாழ்க்கையிலே பெரிய வலி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த மூமெண்ட் அவங்க கடைசியாக ஃபேர்வெல் முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ இவங்க பக்கம் இப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க யாராக இருந்து பார்ப்பாங்க? அவள் என்னவா நினச்சா பார்த்தா நம்மளுக்கு தோணும். பட் அவங்க என்ன நினைக்கிறது? அவள் சொல்லியிருந்தால் அட்லீஸ்ட் ஒரு எளிமையாக பார்த்துருப்பாங்க. ஒரு க்ரஷ்ஷாக இருந்திருந்தால் க்ரஷ்ஷு, லவராக இருந்தால் நம்ம லவராக பார்க்குறேன்னு பார்க்கலாம். அவருக்குன்னு என்ன நினச்சிக்கிறது? ஒன்றுமே தோணல. அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப வலி அப்படின்றாரு. எனக்கும் வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. அவள் யாரோ ஒருத்தர் மனைவி, நான் இன்னும் யாரும் இல்லை, இன்னமும் யாரா இல்லை, இன்னும் அதே யாரோவா தான் கொஷன் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு முன்னாடி இப்போ நடந்து போகும்போது அதே ஜன்னல், அதே பெஞ்ச், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்கூலில் அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வருது. ஒவ்வொரு இரவும் தூங்க முன்னாடி அதே ஸ்கூல், அதே கிளாஸ், அதே அவள் என் மனசுக்குள் திரும்ப வருவாள். அவளுக்கு நான் ஞாபகம் இருக்க மாட்டேன், ஆனால் அவளை மறக்க முடியாது. அவளுக்கு நான் ஞாபகம் இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு அவளை மறக்க முடியாது. ஏன்னா சில காதல்கள் கிடைக்காது, பெயர் கூட கிடைக்காது, ஆனால் அவை வாழ்க்கை முழுவதும் மனசுக்குள் மௌனமாக அளவைக்க மட்டும் இருந்துட்டு போகும்.
அப்படின்னு ஒரு ஆர்டின் ஷேப்பை போட்டு ஆர்ட் பிரேக் மூமெண்ட்டை போட்டு அமைச்சிட்ருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டோரி. இதுதான் ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் போக போக ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபீலை கொடுக்க நான் ட்ரை பண்ணேன். பட் இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் உங்களுடைய மூமெண்ட்ஸையும் நீங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதையும் நம்ம வீடியோ போடுவோம். இன்னும் போக போக இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணலாம். முடிஞ்சால் உங்களை டேரெக்டாக மீட் பண்ணியே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு வியூஸ் போச்சுன்னா நான் டேரெக்டாக வருவேன். ஓகேவா? தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஸ்டோரி நம்மக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம வீடியோவை போடுறோம். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா?